ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மாற வேண்டும் என்று சொன்னால் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறான், அறிந்தோ அறியாமதோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அதிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்போது வர முடியும்? இறைவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்கிறான். யா அல்லாஹ், நான் கடந்த காலங்களிலே தெரியாமல் செய்து விட்டேன், அறியாமல் எனக்கு அறிவிக்கப்படாமல் அறியாமல் மறந்து சில காரியங்களை செய்து விட்டேன், எனக்கு என்னை நீ மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பும் தேடுகிறான். அப்படி தேடுகிற போது கூட அந்த அவனிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறது. தடுமாற்றத்தோடு பிரார்த்தனை செய்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் செய்கிற பிரார்த்தனையில் இஹ்லாஸ் இல்லை, உயிரோட்டம் இல்லை, இறையச்சம் இல்லை. நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி துவா செய்கிற போது அதுல ஒரு இஹ்லாஸான இறையச்சத்தோடு கூடிய ஒரு பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை இல்லாத காரணத்தினால அந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பதில் நேரம் கடத்துகிறது, காலதாமதமாகிறது, சில நேரங்கள் நிறைவேறாம போகிறது. காரணம், உள்ளத்தில் ஈமானிய உறுதி இல்லை. ஒரு மனுஷன் தொழாமல் இருக்கிறான், 5 நேரம் அவன் தொழுவதில்லை. திடீரென்று அவனுக்கு சில வசனங்களையோ அல்லது பயான்களையோ எதையாவது படித்தோ கேட்டோ அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து, ஆசை வந்து, பயம் வந்து, அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவன் தொழுவதற்கு முடிவெடுத்து விட்டால் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். யா அல்லாஹ், இதுவரையிலும் நான் தொழாமல் இருந்தேன், இன்றைய தினத்திலிருந்து, இன்றைய தினம் மக்ரிபிலிருந்து நான் தொழுகையை ஆரம்பிப்பேன். அவன் அப்படிதான் பிரார்த்தனை செய்கிறான். லோஹர் அஸர சொல்ல மாட்டான். இன்னைக்கு மக்ரிபில இருந்து அவன் ஏதோ ஒரு நல்ல நேரம் மாதிரி அதை நினைச்சுக்கிறான். அப்படி திருந்துகிற மனிதன் உடனடியாக எந்த வக்து முதலில் வருகிறதோ அந்த வக்தில இருந்து நான் தொழுவேன் என்று ஒரு முடிவை எடுக்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் கேட்கிற பிரார்த்தனையில இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடுகிறது, குளறுபடி ஏற்படுகிறது. நாம் எடுக்கிற முடிவுல சில நேரங்களிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஏன் தடுமாற்றம் ஏற்படுகிறது? ஒரு முடிவு நாம் எடுக்கிறோம், நம்ம இதுக்கு வர்றதா வரக்கூடாதா, இதை செய்தா கரெக்டாக இருக்குமா கரெக்டா இருக்காதா, இதை எடுக்கிறதா வேண்டாமா என்ற ஒரு முடிவு இருக்கிற போது சரியான ஒரு இறுதி முடிவு நம்மால் ஏன் எடுக்க முடியாமல் போகிறது என்றால் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லாம கேட்கிறான் மனுஷன். இது வந்தாலும் சரி, நம்ம வராம இருந்தாலும் போயிருமே அப்படிங்கிற இருமனதோடு மனுஷன் கேட்கிறான். வந்தா ஓகே, வராம இருந்தாலும் அது சரியாவாத என்று இருமனதில் மனிதன் இருக்கிற நேரத்தினால அதுல இஹ்லாஸ் இல்லாமல் போய்கிற காரணத்தினால் அதுல வெற்றி இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஒரு மனிதன் கேட்கிற பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற துவாவாக இருந்தாலும் சரி, அவன் எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவன் இஹ்லாஸோடு, இறையச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை பயத்தோடு அவன் எடுத்தானேயானால் அவனுடைய காரியங்கள் லேசாகும், அவன் எடுக்கிற முடிவு கை கொடுக்கும், அவன் கேட்கிற பிரார்த்தனைக்கு விடை கிடைக்கும் என்பதை வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி அடிக்கடி இது போன்ற சம்பவங்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மன்னரை வாழ்க்கை நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு 1, 2, 3 காரியங்களை உலகத்தில் வாழ்கிற போது நாம் செய்தாக வேண்டும். அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜனாசாக்களில் பங்கெடுக்க வேண்டும். நீ சமீபத்தில் 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்களே என்றால், ஒரு நாளைக்கு 4, 3 ஜனாசாக்கள் கொண்டே இருக்கிற மையத்துகள். இந்த ஜனாசாக்களில் பங்கெடுக்கிற நேரத்தில் மனிதனுக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த மன்னரைக்கு போகிற நேரத்தில் நம்மளும் ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர்வோம், இந்த இடத்துல நம்ம ஒரு நாள் வந்து விடுவோம், நம்ம மரணித்தவரை பார்த்துட்டு வெளியே வந்தவன் அதெல்லாம் மறந்து போய் விடுகிறது. ஆனால் மக்பராவுக்குள்ள போகிற நேரத்தில், கபறுகளை அடக்கம் செய்வதற்காக மன்னரையில் அடக்கம் செய்யப்படுகிற இடத்திற்கு போகிற நேரத்தில் ஒரு நேரம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு நேரம் ஒரு பயம் உள்ள வந்துருது. உள்ள போன உடனே இப்ப அங்கேயும் வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டது, வியாபாரங்கள் பேசுகிற இடங்களாக மக்பராக்கள் மாறிவிட்டது. அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் மனிதர், இன்னொரு பக்கத்தில் உட்கார்ந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருக்கவில்லை. மக்பராவிலே அடக்கம் செய்யப்படுகிற இடங்களிலே மக்கள் கூடி நிற்பார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு மையத்துகள் மரணம் அடைகிற நேரத்தில் 2 விதமான பயான்கள் செய்யப்படுகிறது. ஒன்று பள்ளிவாசல்ல, இது பள்ளிவாசல்ல பயான் செய்வது அது நபி வழி இல்லை. எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்வார்கள் என்று சொன்னால் மன்னரையில் தான் பயான் செய்வார்கள். அடக்கம் செய்யப்பட்ட மனிதரை அடக்கம் செய்ததற்கு பிறகுதான் அங்க நின்று மன்னரையில் நின்று மன்னரை சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்வார்கள். என் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்து பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் தொழுவிப்பதற்காக வைக்கிற நேரத்தில் அங்க ஒரு 1/2 மணி நேரம் பயான் நடக்குகிறது. அது ஒரு தெரிஞ்ச ஆளு, முக்கியமான விஐபி அந்த மாதிரியான ஆட்களாக இருந்தால் அதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகிறது. இதெல்லாம் நம்ம அசரத்துமார்கள் செய்கிற வேலை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா?
ஒரு ஜனாசா கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வைக்கப்பட்டால் ரசூலுல்லாஹ் 2 கேள்வியை தான் கேட்பார்கள். இவருக்கு கடன் இருக்கிறதா, அல்லது குடும்பத்தார்கள் இவருக்கு ஏதாவது மனக்கசப்பாக பேசியிருந்தால் அவர் சார்பாக யாராவது அந்த கடனை அணைக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும். தொழுகையின் சட்டங்கள் இந்த 4 தக்பீர்களை கொண்ட ஜனாசா தொழுகையில முதல் தக்பீர்ல இதை ஓடணும், 2வது 3வதுல இதை ஓதணும், 4வது அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சல்லு தொலைவைங்க, அவ்வளவுதான். எங்க பள்ளிவாசல்ல ஜனாசாவை வைத்த உடனே செய்ய வேண்டிய காரியம் அவ்வளவுதான். இவர் யார் தெரியுமா, இவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, இதெல்லாம் பள்ளிவாசல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்ல. காரண காரியங்களுக்காக தேவையை கருதி சில நேரங்களில் 5 நிமிடம் பேசுவதில் தவறில்லை. இங்க ஒரு 3/4 மணி நேரம், அது முடித்ததற்கு பிறகு மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டது பிறகு அங்க ஒரு நார்மலான ஒரு ஆளா இருந்து அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துடையவர், ஒரு விஐபி, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர் அப்படின்னா அவருக்கு ஒரு 45 நிமிஷம். இது என்ன நியாயம்? மக்பராவிலே நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப என்ன இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலா? எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்ய சொன்னார்கள்? மறுமை ஞாபகத்தை, மன்னரை ஞாபகத்தை வரவழைக்க சொன்னார்கள். கபரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சல்லூலி அஹீக்கும், உங்களுடைய தோழருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், மன்னரையுடைய ஞாபகத்தை நினைவு கூறுவதற்கு பயான் செய்யுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட தாடியை வைத்து அழுதார்கள் என்று பார்க்கிறோமே, அது எங்க? பள்ளிவாசல்ல, மையவாடியில பள்ளிவாசல்ல ஜனாசாவை கொண்டு விட்டு ஜனாசாவை பார்த்து விட்டு அழுதார்களா, அல்லது மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு சென்று அங்க அந்த கபறுகளை பார்த்து விட்டு அழுதார்களா? மக்பராவில் கபறுகளை பார்த்து விட்டு அழுதார்கள். அப்ப அப்படித்தான் நமக்கு மக்களுக்கு ஒரு செய்ய வேண்டுமே தவிர, இவர் ஒரு ஜனாசா தொழுகைக்காக போன உடனே மக்கள் மைண்ட்ல என்ன வந்துருது அப்படின்னா, அசரத் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார், அதனால 10 மணிக்கு நம்ம அடக்கம் செய்யப்பட்ட டைமை போட்டா கிட்ட குறைஞ்சது 10-20 ஆகும், அது கணக்கு பண்ணி நம்ம அங்கே போனா போதும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததா இல்லையா? இன்றைக்கு இருக்கிற நபர்களுக்கு பல பேர் 1/2 மணி நேரம் நிக்க முடியுதா? உட்கார்ந்து கேட்கிற ஜும்மாவுல 3/4 மணி நேரம் 1:15 ஜும்மா முடிக்கணும், 1:20 ஆனாலே டைமை பார்க்கறான், 1:20 ஆயிடுச்சு இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நிக்க வச்சு 3/4 மணி நேரம் பள்ளிவாசல்ல பேசி அதற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் அங்க ஒரு 3/4 மணி நேரம் பேசினா அங்க என்ன செய்வான்? எவ்வளவு நேரம் தான் பொறுமையாக இருப்பான்? அங்க வந்து அவன் பாட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த இடம் எங்க உள்ளது தெரியுமா? எங்க மையவாடியில இந்த இடம் நான் 1989 வாங்கும் போது அது வந்து ஒரு சென்ட் 18,000. இது எங்க நடக்குது? மண்ணறையில ஒரு பக்கத்துல மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கத்துல பிரிந்து 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 நிற்கிற அங்க நிற்கிற மனிதர்களை பார்த்தா, என்னப்பா அவனுக்கு நேற்று அவன் தலாக்கு கொடுத்துட்டானாம, அங்க ஜமாத்துல அந்த இதை இருக்காம, அதுக்கு இன்னும் பதில் இல்லையா, 2 மாசம் ஆச்சாம, எங்க நடக்குது எல்லாம்? இதெல்லாம் மண்ணறைகளை சிந்திக்க வேண்டிய, பயத்தை ஏற்படுத்துகிற, அச்சப்படுகிற, இறைவனுடைய பயம் வருகிற இடங்களிலே இந்த மாதிரியான நிகழ்வுகளும் சமீப காலமாகத்தான் பார்க்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இது கிடையாது, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்பதான் அதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா மனிதர்கள் அசால்ட்டாக போகிறார்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரியாக ஷைத்தான் அப்படித்தான் மாற்றுவான். மண்ணறைக்கு உள்ள வந்து கபரை அடக்கம் செய்யப்படுகிற நேரத்துல கூட அவனுக்கு அந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் வேற எங்க சிந்தனை வரும்? அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான சிந்தனைகள் மனிதனுடைய உள்ளங்களில் அடிக்கடி வர வேண்டும் என்று சொன்னா ஜனாசாவில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும். எடுக்கிறோமா? அது தெரிஞ்ச ஜனாசாவாக இருக்கட்டும், தெரியாத ஜனாசாவாக இருக்கட்டும், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த ஜனாசாவில் பங்கெடுக்கிற, கலந்து கொள்கிற ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருமதியான நன்மைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்துக் கொண்ட அவருக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பினால் ஒரு உஹது மலை அளவு நன்மை, மண்ணறையிலே அடக்கம் செய்துவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பினால் 2 உஹது மலை அளவு நன்மை. ஒரு ஜனாசாவுக்கு 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கிறது. காலம் ஃபுல்லா இருந்து அமல் செஞ்சாலும் 2 உஹது மலை அளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்குமா என்பது சந்தேகம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தருகிறார்கள். ஒரு பள்ளியில லொஹருக்கு பிறகு ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது, அதுல கலந்து கொள்கிற வாய்ப்பு. இன்னொரு பள்ளியில அசருக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது, அதுல கலந்து கொள்கிற வாய்ப்பு. இன்னொரு பள்ளியில இஷாவுக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடக்குது, அதுல கலந்து கொள்ளப்படுகிற வாய்ப்பு. மூன்றிலையும் கலந்து கொண்டு தொழுகையில கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்து மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டு திரும்பினா 2 நாள் 6 உஹது மலை அளவு நன்மை. எவ்வளவு பெரிய வாக்கியம்! இன்னும் சொல்ல போனால் மௌத்தானவர்கள் அவர்கள் நேரங்களை முடிவெடுக்கும் நேரத்தில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பக்து தொழுகை நேரம், லொஹர் தொழுகைக்கு பிறகு, அசர் தொழுகைக்கு பிறகு,
இப்படிதான் முடியாத பட்சத்தில் இரவு நேர அடக்கங்கள் நிர்பந்தத்தின் மூலமாக ஏற்படுகிற நேரத்தில் மகரிபு இஷா இந்த மாதிரியான பக்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் அடக்கம் செய்வதற்கான நேரத்தை நீங்கள் குறிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய ஜனாசாவுக்கு பிரார்த்தனையுடைய எண்ணிக்கை அதிகமாகும். மக்கள் அதிகமாக கலந்து கொள்வார்கள். பக்து தொழுகைக்கு வருகிற மக்களே ஜனாசாவிலும் பங்கெடுப்பார்கள். மஸ்ஜித் நபவியில நீங்கள் பார்க்கிறீர்கள், மஸ்ஜித் ஹராம்லையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு பக்து தொழுகையிலையுமே தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னே சலாத்துல் ஜனாசா என்று சொல்கிறார்கள். அங்க என்ன செய்யல, இவர் யார் தெரியுமா, இவர் இந்தியாவில இருந்து வந்தாரு, உம்ராவுக்காக வேண்டி வந்தாரு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, இப்ப மூத்தாயிட்டாரு, யாராவது சுதேசி சொல்றாரா? அல்லது வேற வேற இமாம்கள் ஏதாவது சொல்கிறார்களா? சலாத்துல் ஜனாசா என்று சொல்லி ஜனாசா தொழுகை ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒவ்வொரு பக்துகளையும் 10 பேர் 15 பேர் 20 பேர் 5 பேர் வரையிலும் மரணமடைகிறார்கள். இது அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ரசூல்லா சொல்றாங்க, இந்த ஜனாசா தொழுகையில நீங்கள் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த மறுமையை பற்றிய, மன்னரையை பற்றிய, கபர் வேதனையை பற்றிய அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்குரிய காரணம் இதுதான்.